அல்லேலியா. இன்னைக்கு என்ன நாள்? எல்லாரும் சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே. எல்லாரும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். இனிய புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சொல்கிறேன், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், இனிய புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து, இயேசு சிலுவையில் தொங்கிய போது 7 வார்த்தை பேசினார். அந்த 7 வார்த்தையில் முதலாம் வார்த்தை, நம்ம முதலாம் வார்த்தையில் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும். என்னது சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மன்னிப்பு. மன்னிப்பு பற்றி பார்க்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் பக்கம் 121, 123ஆம் அதிகாரம் பக்கம் 21, 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். லூக்கா, குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஏசப்பா கூட 2 குற்றவாளிகள் இருந்தாங்க. அவங்கள வந்து கொலை செய்கிறதுக்கு கொண்டு போக சிலுவையில் அடித்து கொலை செய்ய போகிறாங்க. அவங்க கூட தான் ஏசப்பாவும் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் இந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன் இருந்தான். அந்த 2 கலர்களில் ஒருத்தன் கேட்குறான், நீங்கள் பெரிய கடவுளா அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசுனா அவரை இது பண்ணால், 2வது பக்கத்தில் இருக்கிறவன் வந்து, நான் உங்கள் கூட பரதேசிலே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். ஏசப்பா அந்த முதல் குற்றவாளி பேசுனதை கண்டுக்கவே இல்லை, அதை மன்னிச்சிட்டாரு. அது மாதிரி தான் நம்ம மற்றவங்களையும் மன்னிக்கணும். நம்ம அவங்க பாவத்தை நம்ம மன்னிச்சாதான் நம்ம பாவத்தை ஏசப்பா மன்னிப்பார். நான் உங்கள்கிட்ட ஒரு சிறிய கதை சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஒரு முனிவர் இருந்தார். அவர் முனிவரோட சீஷர்கள் இருந்தாங்களாம். அந்த முனிவர் ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு குழியில் தேள் இருந்துச்சான். அந்த குழியில் தேள் இருக்கேன்னு பார்த்துட்டு தூக்கி உள்ளான்னு கையை விட்டு எடுத்தாராம், கொட்டிருச்சான். திரும்ப அந்த குழிக்குள்ளேயே போய் விழுந்துருச்சான். திரும்ப எடுத்து விட்டாராம், திரும்ப கொட்டிருச்சான். திரும்ப எடுத்து விட்டாராம். அது மாதிரி 3 தாட்டி பண்ணிருச்சான். அப்புறமேட்டு அந்த சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதான் கொட்டுதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது முனிவர் சொல்கிறாராம், அதோட சுபாவமே அதுதான், அது என்ன பண்ணும், கொட்டிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம தான் அதை தூக்கி விடணும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி தான் மற்றவங்க பாவத்தை நம்ம மன்னிக்கும் போது தான் ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிப்பார். கர்த்தர் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன்.